சே, இந்த டைம் மட்டும் நம்ம லவ்வரை கூட்டிகிட்டு வந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். அது என்ன ஒரு கோட்டு கிடக்குது பக்கத்தில், வேற யாரையும் காணோம். போய் போட்டு தான் பார்ப்போம். பா, கோட்டு சூப்பராக இருக்குப்பா நமக்கு. ஐயோ, கோட்டு நல்லா இருக்கே, போட்டது தப்பா போச்சு. இப்போ கோட்டு கழட்ட முடியாம நான் கஷ்டப்படுறாரு. இப்போ யார் வந்து எனக்கு உதவி செய்யுது? யாருமே இல்லையே. இப்போ என்ன பண்றது? என்னப்பா பிரச்சனை? கோட்டை கழட்ட முடியல டாக்டர். கோட்டை கழட்ட முடியல? ஆமா டாக்டர். ஐயோ லூசா நீ, நான் டாக்டர்ப்பா. ஐயோ டாக்டர், சீரியஸா நீங்களே வேணா கழட்டி பாருங்க, கழட்ட முடியல. நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாடகைக்கு கட்டணும், காசு வேற இல்லை, அதை அனுப்பிடலாம். ஓகே தம்பி, டெஸ்ட் பண்ணலாம். இங்க நான் காட்டுங்க. என்னப்பா டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கு? ஐயோ, உனக்கு தெரியாது. அதான் மூச்சை நல்லா இழுத்து விடு. நல்லா இழுத்து விடு. டாக்டர் கோட்டை கழட்டிடலாம்ல? டாக்டர் என்ன சொல்றீங்க? என்ன ஒண்ணு முழுமே தயவு செஞ்சு போயிட்டோம் டாக்டர் ப்ளீஸ், உங்களை நம்பிதான் டாக்டர் 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 அப்பயோட ஃபீஸ் வாங்கிருப்பான். சரி, டென்ஷன் பண்ணாங்க. குருவே, குருவே, பசிக்குது குருவே. எனக்கு தான் பசிக்கிறது, என்ன செய்வது? சற்று பொறு, கஸ்டமர் யாராவது வருவாங்க. வாருங்கள் ஐயா. அஞ்சலி சைட் பண்ண. எல்லாம் என் கரங்களுக்குள்ள. வந்து விஷயத்தை கூறு. சாமி, அழாதே மணிடா, நீ அழும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அழாதே, வந்து விஷயத்தை கூறு. ஐயோ சாமி, பார்க்க சுத்தி போகலான்ட்டு வந்தேன் சாமி. கோட்டு ஒரு ஓடத்துல இருந்துச்சு, சும்மா எடுத்து போட்டு போகலாமேன்னு சொல்லி போட்டேன் சாமி. போட்ட மாட்டிக்கிச்சு, கழட்ட முடியல சாமி. அழாதே மணிடா. எப்படி சாமி அழாக முடியும்? அழாதே, அழாதே, சொல்லுவதை கேள். என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா, உன்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடும், கவலைப்படாது. ரொம்ப நன்றி சாமி. மானிடா, சாமி ஒரு 1000 விட்டு காசுங்களா? அந்த காசு மாதிரி போட்டு. மானிடா, கிட்டே வா. நான் வரேன் சாமி. இது இமயமலையிலிருந்து எடுத்து வந்தப்பட்ட தீர்த்தம். என்ன சாமி நாருது? குறுக்கே பேசாதே, எனக்கு மறந்துவிடும். இதை வைத்துக்கொள், காலையில் வெறு வயிற்றில் இதை சாப்பிட வேண்டும். சரி சாமி. ஓகேவா? மறந்து விடாதே மானிடா, காலையில் வெறு வயிற்றில் இதை சாப்பிட வேண்டும். போயிட்டு வா. ரொம்ப நன்றி சாமி, நான் வரேன். எல்லாம் என் கரங்களுக்குள் அடங்கும். என்ன இவ்வளவு இல்லையா? ஒளிஞ்சிருக்கிறாரா? இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரு, நான் யாருக்கிட்ட போவேன்? கேமரா பார்த்தாராதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏதாவது பிரச்சனைங்களா? அட நீங்க வேறங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு நண்பனா நினைச்சு நான் கேட்கறேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், சொல்லுங்க. நண்பனா நினைச்சு பேசுறேன்னு சொல்றீங்க. என்னாச்சு? பார்க்கு சுத்தமா வரலானே வந்தேன் பிரதர். வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கோட்டை வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு. யாருமே இல்லை, எடுத்து போட்டு பார்க்கலான்னு
போட்டுட்ட பிறகு தான் தெரிஞ்சுது நான் பட்ட அவஸ்தை. கட்டவும் முடியல. இன்னும் டாக்டர் போய் செக் பண்ணிட்டேன். அவரும் வந்துட்டு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சாமியார்கிட்ட போனேன். அவரும் கைவிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க பிரதர். இந்த கோட்டை கழட்டுறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் வந்து அவரை நம்புனீங்கன்னா போதும். இந்த எத்தனையோ இடத்துல போய் டாக்டர்கிட்ட மந்திரவாதிகளுக்காக நீங்கள் போகணும்னு சொன்னீங்க. ஆனால் வந்து ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் அவரை விசுவாசிங்கன்னா போதும். கண்டிப்பாக இதை வந்து கழட்டுறதுக்கு ஆண்டவர் செய்து செய்வார். ஏதோ பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கே தவிர எனக்கு வேற எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. ஆண்டவர் நான் எப்படி விசுவாசிக்கிறது? நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து சும்மா ஏதோ மனுஷனும் விசுவாசிக்கிற மாதிரி விசுவாசிக்க முடியாது. இந்த வேதத்தை நீங்கள் படிங்க. இந்த வேதத்தில் வந்து ஆண்டவர் வந்து கண்டிப்பாக உங்களோட வேதத்தில் இருக்க வார்த்தைகள் வந்து நீங்கள் படிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு அனுபவத்தை வந்து இந்த வேதம் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் படிங்க. படிக்கிறப்பவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோட்டை கல்றதுக்கு உதவி செய்யும். ஏதோ பிரதர் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக நிச்சயமாக பிரதர் நாங்கள் படிக்கிறேன். நம்ம படித்து அந்த கோட்டை கல்றேன்.